கோதுமை அல்வாவை வெற்றிகரமா குடும்பமா சேர்ந்து கிண்டியாச்சு. கோதுமை அல்வாவுக்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு சம்பா கோதுமையை ஊற வச்சிருந்தேன். ஒரு 10 மணி நேரம் நல்லா ஊறி இருக்கும். இதை அரைச்சிட்டு ஒரு 2-3 நடை நல்லா வடிகட்டி பால் எடுத்து வச்சுக்கணும். சக்கை தனியா வந்துடும் இந்த மாதிரி. அடுத்து அல்வா கிண்டுறதுக்கு முன்னாடி எண்ணெய் சட்டியில ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கணும். ஜீனி சேர்த்து நல்லா கலர் கொடுக்குற அளவுக்கு கேரமல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்க கோதுமை பாலை அதுல கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கிண்டிட்டே இருக்கணும், அடி பிடிக்காம. கொஞ்ச நேரம் அப்படியே நல்லா கிண்டிட்டே இருந்தோம்னா திக்காயிடும். ரொம்ப திக்கார ஸ்டேஜ்ல அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமா நெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பச்சை வாடெல்லாம் போனதுக்கு அப்புறம் நம்ம ஜீனி சேர்க்க ஆரம்பிச்சுக்கலாம். 1/4 கிலோ கோதுமைக்கு 850 கிராம் ஜீனி எடுத்திருக்கேன். இது கரெக்டா இருக்கும். இதுக்கு மேலேயும் போக ஜீனி சேர்த்துட்டு எல்லாம் கரைஞ்சதுக்கு அப்புறம் ஏலக்காய் தூளை சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா நெய் விட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரம் அப்படியே நல்லா கிண்டிட்டே இருந்தோம்னா அந்த நெய்யை வந்து இழுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நெய் விடணும். அதுக்கப்புறம் கொஞ்சமா லாஸ்டா நம்ம நெய்யில வறுத்த முந்திரியும் சேர்த்துட்டு கிண்டிட்டே இருக்கணும். கடைசியா நம்ம அந்த கரண்டியோட சேர்ந்து அந்த அல்வா அப்படியே நம்ம கூடயே சுத்தி வர மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இதுக்கு மேல ரொம்ப முருகவும் விடக்கூடாது. நெய்யெல்லாம் கக்குற ஸ்டேஜ்லயும் வச்சுட்டோம்னா அல்வா நல்லா இருக்காது. நான் வந்து 1/4 கிலோ கோதுமைக்கு கிட்டத்தட்ட 1/2 லிட்டர் அளவுக்கு எனக்கு நெய் தேவைப்படும். எல்லாத்தையும் கூட இருந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டோம்னா போதும், அல்வா சூப்பரா அவங்க கிண்டி கொடுத்துருவாங்க. இந்த வருஷம் கல்யாண நாளுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேக் வெட்டியிருக்கேன். கம்பெனி ஸ்டாஃப் எல்லாருமே சர்ப்ரைஸா வாங்கி வச்சிருந்தாங்க. அன்னைக்கு நம்ம கம்பெனில இருந்த தோழிக்கும் ஒருத்தவங்களுக்கு அன்னைக்கு தான் திருமண நாள், சேர்ந்தே வெட்டியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.